பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நம்முடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஓய்வு நாள் அன்று நல்ல ஒரு வேத வசனத்தை வாசித்து இந்த நாளில் நாம் தேவனை ஆராதிப்போம். வாசிப்போம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13வது வேத வசனம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13வது வேத வசனம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகளை தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஆமென். இந்த நாளில் நாம் எங்கெல்லாம் தேவனை ஆராதிக்கிறோமோ அந்த ஆராதிக்கிற அந்த ஸ்தலத்துல நாம் கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை தம்முடைய மேகத்தின் மேலாக கர்த்தர் நம்முடைய வீட்டை முழுவதுமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி தேவனை நாம் நோக்கி பார்த்து அப்படியே ஸ்தோத்திரங்களை எடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீங்க எங்க மத்தியில வாங்க. ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதிப்போமா? வாய்களை திறந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பாவை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், எங்கள் மத்தியில நீர் அசைவாடுவீராக, நீர் எங்கள் மத்தியில எழுந்தருளுவீராக. மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தர் எழுந்தருள வேண்டும் என்று சொல்லி உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. நீர் கடந்து வருவீராக. உம்முடைய பிள்ளைகளாக இணைந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில இறங்கி வருவீராக. வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆவியானவரே, 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 அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சொல்லுவோமா? இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியில். கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. புலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே. சொல்லுவோம். புலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே. பாவம் கழுவி, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. அசைவாடும் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின்
பாடுகளின் மத்தியில் அப்படியாக துதிகளின் மத்தியில் நீர் இறங்கி வந்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, யார் யார் எல்லாம் ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே இணைந்து ஆராதிக்கிறார்களோ ஆண்டவரே, கர்த்தர் எழும்பும்படியான இருதயத்தை கர்த்தர் தந்திருக்கிறீங்களே. இந்த நாளில் கர்த்தர் இந்த ஒரு மனத்தின் ஆவியை கர்த்தர் கண்டு ஆண்டவரே எங்கள் இருக்கிறதான இடத்துல உம்முடைய பிள்ளைகள் ஆயத்தத்தோடு ஆண்டவரே ஒரு ஆர்வத்தோடு என் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், என் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், என் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், நான் அவரோடு இணைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அன்பு உள்ளங்கள் ஒவ்வொருவரும் செலுத்துகிற துதி பலிகளை, செலுத்துகிற ஒவ்வொரு ஆராதனை நன்றி பலிகளை என் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். நீர் அங்கீகரிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் வியாபித்திருக்கிறபடியால, பரிசுத்த ஆவியானவர் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியால, ஓ கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு ஓ நன்றி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உங்களோடு இணைந்து உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை செலுத்தி என் ஆண்டவரை நாங்கள் கனப்படுத்த, என் ஆண்டவருக்கு முன்னிலையில் நாங்கள் பயபக்தியாய் ஆண்டவரே அப்பா உமோடு இணைந்து நாங்கள் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவி ஆத்தும சரித்த ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. நீர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகையால் யாரெல்லாம் வீடுகளில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஆண்டவரை காரியத்தை கண்டு கேட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ, உள்ளத்துள்ள வாசம் பண்ணுகிறவர் கர்த்தர் அவர்களோடு உள்ளங்களை பரிசுத்தமாக்கி அவர்களோடு இடைபடுவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள்ல உங்களை மறுபடியுமாய் நாங்கள் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் அவருடைய அன்பு ஒன்று நம்மளுக்குள்ளாக இருக்கிறது. ஆகையால் அந்த அன்புல நாம் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நம்மளை வாழ வைக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. நம்மளை வாழ வைக்கிறவர். அவர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு ஆராதனை ரொம்ப பிடித்தவைகள். ஆமென். இந்த ஓய்வு நாள் அன்று அவரை ஆராதிப்பாமல் இருப்பது எப்படி நம்மளால இருக்க முடியும்? அவரோடு நம்ம இணைந்து நாம் ஆராதனை செலுத்துவோமா? இந்த நாளில் ஆண்டவருக்கு மகிமையாய் ஒரு பாடலை நாம் பாடுவோமா? கரங்களை தட்டி இந்த நாளில் இணைந்து நாம் பாடுவோமா? அந்த ஒரு பாடலையும் கரங்களை தட்டி பாடுவோமா? உற்சாகமாய் இந்த காலை நேரத்தில் குடும்பத்தோடு இணைந்து நம் ஆண்டவரை ஆராதனை பண்ணுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவே பணிந்து தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவே பணிந்து தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். கரங்களை தட்டுவோமா? எஸ், உன்னத தேவன் நீரே. ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் ஞாபகமே, ஆலையில் மறைந்திடவே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்று தொழுதிடுவோம். கரங்களை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. மறுபடியும் உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே.
உங்களுடைய பாதம் நாங்கள் பணிந்திடுவோம் ஐயா என்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? அவரை போல இந்த பூமியில பரிசுத்தம் உள்ள ஒருவரும் இல்லை. நாம் அவரை ஆராதிக்கிறபடியாக இந்த நாட்கள் நம்முடைய கர்த்தர் பரிசுத்தமாக்கி நம்முடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். இருக்கிற இடத்துல அவருக்கு கனத்தை செலுத்துவோம். இருக்கிற இடத்துல அவருக்கு பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். சொல்லுவோம். தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். தாழ்மையை நிறுத்தினீரே சாகிய தேவன் நீரே மகிமை செலுத்திய நாம் என்று துதிக்கிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த நேரம் அண்டிக் கொள்ளுகிற ஒரு நேரம், அவரை மாத்திரம் பார்க்கிற ஒரு நேரம், அவரை மாத்திரம் பணிந்து கொள்ளுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். அவர் நம்மளோட மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரத்தில் கூட இன்னொரு பாடலை கூட பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இரட்சணிய மகிமை கன வல்லமை என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தை நாம் இந்த நேரத்தில் நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. எஸ், இருக்கிற இடத்துல கரங்கள் தட்டி பாடுவோம் உற்சாகமா. இரட்சணிய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா? சொல்லுவோம். இரட்சணிய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா? நான் பாடி சுத்தரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். நான் பாடி சுத்தரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். உம்மிலிருந்து மகிழ்ந்திடுவேன், உம்மிலிருந்து மகிழ்ந்திடுவேன். இரட்சணிய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா? இரட்சணிய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா?
இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. கரகத்தடி வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ரட்சணிய மகிமை துதியான வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவி வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையாகவே அவர் நம்முடைய கரங்களை பிடித்து வழி நடத்துகிறவர். அவர் காருண்யம் உள்ளவர். ஆமென். அவரை அண்டிக் கொள்கிற ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நம்ம மேல அவர் தம்முடைய காருண்யத்தை வெளிப்படுத்துகிறார். ஆமென். இந்த நாடுல பாடுகிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில கூப்பிட்டு கேட்டோம்னா ஒவ்வொரு பெரிய பெரிய சாட்சிகளை காருண்யம் உள்ளவர் விளங்க செய்திருக்கிற தேவனா இருக்கிறார். உடைய காருண்யத்தினால் நம்மளை நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் இன்னுமாய் நம்மளை நிரப்ப போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாட்களில நாம் பாடுவோமா? இன்னொரு பாடலை கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோமா? இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். யாக்கோபை போல போராடுவேன். அந்த பாடலை நான் பாடுவோமா? கரங்களை தட்டி நான் பாடுவோம். யாக்கோபை போல நான் போராடுவேன். அந்த பாடலை நான் பாடுவோமா? கரங்களை தட்டி பிள்ளைகளோடு சேர்ந்து இசையோட கரங்களை சூப்பர். போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். தாவீது போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திருப்பேன். சொல்லுங்க. தாவீது போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திருப்பேன். கோலியாத்து வந்தாலுமே இயேசு நாமத்தால துதியடிப்பேன். கோலியாத்து வந்தாலுமே இயேசு நாமத்தால துதியடிப்பேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கண்ணில் பர்வதத்தில் எழுப்பிடுவேன். அக்கினியில் மரச் செவித்திடுவேன். கண்ணில் பர்வதத்தில் எழுப்பிடுவேன். அக்கினியில் வரும் வரை வெட்டிடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வா. இருக்கிற இடத்துல கரங்களை வெட்டி எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. சொல்லுவோமா? எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே வாங்கப்பா. யாக்கோபை போல யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். சொல்லுங்க. விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அண்ணாலை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன்.
சொல்லுவோம். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. கூப்பிடுங்க. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, இறங்கி வாருமையா. ஆண்டவரே, நீர் இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாய் கர்த்தர் இறங்கி போவீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாய் கர்த்தர் அசைவாடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆராதிக்கிற அந்த வேளையில் ஒரு அபரிதமான தேவனுடைய மகிமை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாய் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாய் இறங்கட்டும். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் அலை அலையாய் உடைய பிள்ளைகளுடைய வீடுகளை நிரப்பட்டும் ஐயா. நிரம்பாமல் இருக்கிற பகுதிகளில் நிரம்பப்படட்டும். யாரெல்லாம் நிரம்ப முடியாதபடி காணப்படுகிறார்களோ கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே விடுதலையை கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரும் வேளையும் எலியாவின் வல்லமைய, எலியாவின் அக்கினி பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவரே, எலியாவின் தேவனுடைய வைராக்கியத்தின் வாஞ்ச இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள இந்த ஆராதிக்கிற வேளையில எழுப்பட்டு என்னோடு கர்த்தர் இருக்கிறார். நான் தேவனை ஆராதிக்கிறேன். என்னோடு தேவன் இருக்கிறார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்று சொல்லப்படுவதை போல யாரெல்லாம் ஆண்டவரே எலியாவின் தேவனை வைத்து இந்த நாட்களை நடத்த போகிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருடைய வாஞ்சைகளுக்குள்ளாய், அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைகளுக்குள்ளாய் என் தேவன் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படியாய் என் தேவன் இறங்கி வருவீராக. அன்று வழி செலுத்தின எலியாவுடைய வழிய என் கர்த்தர் அங்கீகரித்ததை போல இந்த நாட்களில் என் தேவன் உண்மை உள்ளவர், என் தேவன் உண்மை உள்ளவர். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீணாய் போவதல்ல. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீணாய் போவதல்ல. நாங்கள் முழங்காலை மடக்கிற முழங்கால் முடக்கத்தை என் தேவன் வீணாக்கிறவர் அல்ல. இறங்கி வருகிறவர், என்னுடைய கதறலை கேட்கிறவர், என்னுடைய கண்ணீரின் மன்றாட்டுகளை கர்த்தர் கேட்கிறவர். வீணாய் போக விடுகிறவர் அல்ல. வைராக்கியமுடைய ஜனங்கள் ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆராதிக்கிற ஸ்தலத்துல எலியாவின் தேவனுடைய அபிஷேகம் இந்த நாளில் இறங்கட்டும். இந்த நாளில் இறங்கி அசைவாடுவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய தொடுகையை உணர்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமை அந்த நேரத்துல மக்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. சொர்ந்து போனதெல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டுக் கொண்டிருக்கிறார். எழுப்பும்படியாக உங்க வைராக்கியத்தை கர்த்தர் தட்டி எழுப்பும்படியாக கிருபை செய்து கொண்டிருக்கிறாரே. ஆண்டவர் மாத்திரம் போது. எலியாவை சுற்றிலும் எத்தனையோ பேர்கள் இருந்தார்கள். அவர்கள் எதையோ நோக்கி பார்த்தார்கள். எந்தெந்த விதமாய் தேவனை ஆராதித்து பார்த்தார்கள். ஆனா எலியா தேவன் மேல் வைராக்கியம் வைத்து என் ஆண்டவர் என்னுடைய கூப்பிடுதலை கேட்க போதுமானவராய் இருக்கிறார். கூப்பிடுகிறேன், நீர் வாரும் என்று சொல்லி கூப்பிட்ட போது, நீர் மாத்திரம் வருவீராக என்று சொல்லி கூப்பிட்ட போது இறங்கி வந்ததை போல இறங்கி வாரோ. நீர் போதும் ஆண்டவரே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும். இயேசுவே சொல்லுவோம், நீரே போதும். கரங்களை கூப்பி நீரே போதும், நீரே போதும். இயேசுவே இன்னொரு சொல்லுமா, நீ போதும், நீரே போதும். கை கூப்பி எல்லா சின்ன பிள்ளைகளும் சேர்ந்து குடும்பத்தில் இருக்கிற அண்ணே, அம்மா, அக்கா எல்லா தேவனுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய இதயத்தில் கரங்களை கூப்பி நீரே போதும், நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த இக்கட்டான சூழ்நிலை நீரே போதும் இயேசுவே. கழுதை போல என்னை எழுப்பச் செய்தி, என்னை பறக்கச் செய்தி. கழுதை போல என்னை எழுப்பச் செய்தி, உயரங்களில் என்னை பாடி. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும்.
இயேசுவே சொல்லுவீங்களா அன்பு சகோதரனே? நீரே போதும், அவர் மாத்திரம் போதும். எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும், நம்ம கிட்ட எவ்வளவு கொஞ்சம் இருந்தாலும், அவர் நிறையான தேவனாய் இருக்கிற போதும் என்று சொல்லுவோம். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ஆராதனை நாட்களில் எங்க வீட்டுல ஆண்டவரே இதெல்லாம் கொஞ்சமா இருக்கிறது. ஒருவேளை நீங்க அநேகர் பல காரியங்களை நினைச்சு யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த இடத்துல தேவனை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அவர் உங்களை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய கொஞ்சத்தை அபிவிருத்தி படுத்த போதுமானவராக இருக்கிறார். உங்க வீட்டுல எண்ணெய் கொஞ்சமா இருக்கிறதா, இல்ல அரிசி கொஞ்சமா இருக்கிறதா, உங்க வீட்டுல பணங்கள் எல்லாம் செலவழிந்து மிகவும் கொஞ்சமா இருக்கிறதா, கவலைப்படாதீங்க. வழி நடத்துகிறவர் ஒருவர் நம்மளோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் வந்திருக்கிறவர்களை கைவிடுகிறவர் அல்ல. ஆஸ்தியும் சம்பத்தியும் உடையதான தேவன் இந்த நாட்களில் அந்த கொஞ்சத்தை அவர் பெருக செய்ய போதுமான தேவனாய் இருக்கிறாரே. அவருடைய பெரிதான நோக்கம், என் தேவனுடைய நோக்கம், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும், என் பிள்ளைகள் ஒரு நாளும் அழிந்து போகக்கூடாது என்பதே தேவனுடைய கதரும் விண்ணப்பமாய் இருக்கிறது. சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், என் பிள்ளைகள் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே என்று சொல்லி அவர் கதறுகிற அந்த கதறுதலை கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுடைய கொஞ்சத்தை மாற்றும்படியாய் உங்களுடைய வீடுகளுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார். உங்க வீட்டுல இதெல்லாம் கொஞ்சமா இருக்குது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிறைவாக்குங்கப்பா, அதை நிறைவாக்க நீர் போதுமானவர், நீர் மாத்திரம் என்னோடு கூட இருங்க என்று சொல்லி இந்த நாளில் சொல்லுவோமா? என்னோடு கூட இருங்கப்பா, என்னோடு கூட இருங்க, என்னோடு கூட இருங்க. என்னை வழி நடத்துகிறவர் நீர்தானே. ஆண்டவர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. அவர் ஒரு நாளும் மனிதர்களை கைவிட்டதல்ல. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லையா? அவர் ஒரு நாளும் கைவிட்டதல்லையா? தன்னுடைய கண்ணுக்குள்ளாக வைத்து அவர் நம்ம மேல அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன். எப்படி நடக்க வேண்டும் இந்த நாட்களில், இந்த ஊர் அடங்கி போயிருக்கிற நாட்களில், சட்ட திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நாட்களில் என்ன செய்வோம் என்று சொல்லி ஒரு கதறலும் ஒரு குமுறலும் காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம். என் பிள்ளைகளை எப்படி போஷிப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி முன்னேறுவேன்? அவர் அதற்காகவே நம்மளை தேடி வரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை நாம் உயர்த்துவோமா? உம்மை போல நல்ல தெய்வன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் நம்பிக்கையோட பாடுவோம். உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை
உம்மை போல நீதான் தாங்க முடியும். ஆமென். உம்மை போல என்னை தேற்றி, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. There is no one like you, O Lord. No one like you, Lord. There is no one like you, Lord. No one like you, Lord. கரங்களை உயர்த்தி, there is no one to serve you, Lord. There is no one to keep me, Lord. There is no one to heal me, Lord. No one like you, Lord. Jesus, no one like you, Lord. கரங்களை தட்டி அவரை போல வழி நடத்த யாரும் இல்லை என்று சொல்லி அவரை சொல்லி பார்த்து சொல்லுவோமா, உங்களை போல யாரும் இல்லை. இந்த கஷ்டமான நேரத்தில், இந்த இடுக்கு நிறைந்திருக்கிற நேரத்தில், இந்த நெருக்கத்தின் மத்தியில் உங்களை போல யார் எங்களை விசாரிக்க முடியும்? உங்களை போல யார் எங்களை விசாரித்து போஷிக்க முடியும்? சுகத்தை தருகிற தேவன் நீர் அல்லவா? எங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிற தேவன் நீர் அல்லவா? எங்களுடைய குடும்பத்தை கட்டி பாதுகாக்கிற தேவன் நீர் அல்லவா? உங்களுடைய செக்கினா மகிமையினால அந்த ஆண்டவரை எங்களுடைய குடும்பத்தை முழுவதும் ஆண்டவரை தீங்கு உட்பிரவேசிக்க விடாதபடி கர்த்தருடைய இரத்தத்தினால் எங்களை முழுவதுமாய் பாதுகாக்கிறீரே. கரங்களை தட்டி நம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை போல யாரும் இல்ல, உங்களை போல யாரும் இல்ல. இதுவரைக்கும் உங்களை போல யாரும் விசாரிச்சதல்ல, உங்களை போல யாரும் எங்களை வழி நடத்தது அல்ல, உங்களை போல எங்களை யாரும் ஆசீர்வதித்தது இல்ல. நீர் ஒருவரே எங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர், நீர் ஒருவரே எங்களை வாழ வைக்க போதுமானவர். கரங்களை தட்டி வாழ வைக்கிற தேவனுக்கு கோடி நன்றி ஐயா. அப்படி நாம் ஜெபிப்போமா? இந்த நாட்களில் கொரோனா இதனுடைய எண்ணிக்கை அநேகர் பாதிக்கப்பட்டு கூடிக்கொண்டிருக்கிறது. இந்த நாளில் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கரங்களை பிடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் குடும்பமாய் பக்கத்தில் கூடியிருக்கிறவங்களுடைய கரங்களை பிடித்து, ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல, ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டுல ஆண்டவரே இது பெருகி கொண்டிருக்கிறதை கர்த்தர் நிறுத்துவீராக. ஏற்கனவே நீங்க ஜெபித்திருக்கலாம், டெய்லி ஜெபித்திருக்கலாம். இந்த நாட்களில் நாம் கூடி ஜெபிப்போம், இந்த பிரசனத்தோடு இணைந்து ஜெபிப்போம். கர்த்தரிடத்துல கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஆண்டவரே இந்த வியாதியின் கூறுகள் ஆண்டவரே நிறுத்தப்படுவதாக. நீர் சொன்னால் நிற்குமே, நீர் கட்டளை இட்டால் அப்படியே நிற்குமே. எஸ் சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே பிசாசுடைய கூறுகள் கர்த்தர் நிறுத்த முடியுமே ராஜா, உம்முடைய வல்லமை பெரியது. சொல்லுங்க, வாய்களை திறந்து, ஆங்காங்கு வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. நீங்க சொன்னா நடக்கும் ஏசப்பா, நீங்க சொன்னா நடக்கும் ஏசப்பா. காற்றையும் கடலையும் அதட்டி நிறுத்தின ஆண்டவர், வியாதி உள்ளவர்களை கர்த்தர் சுத்தமாக்கும்படியாக ஆண்டவரே வியாதியின் கூறுகளை நிறுத்தின ஆண்டவர், மரணத்தின் கூறுகளை நிறுத்தின ஆண்டவர்.
ஆண்டவரே இந்த உலகத்துல நீர் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து ஆண்டவரே உயிர் வாழும் போது எத்தனையோ பேர்கள் மரணத்துல காணப்பட்டவர்களை விடுவித்த ஆண்டவர் அல்லவா? ஆண்டவரே மரணத்தை நிறுத்தின ஆண்டவர் அல்லவா? இந்த நாட்களில போராடி கொண்டிருக்கிறவர்கள், ஆஸ்பத்திரியில போராடி கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் விடுதலை ஆவார்களாக. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு மாநிலங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வடநாட்டு மாநிலங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களுக்காய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்திய ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே டிஸ்ட்ரிக்ட் மாநிலங்களுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வருவதாக. கூட்டப்பட்டு இருக்கிற இடத்துல ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காய் ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினதே, கர்த்தர் அவரை விடுவித்ததை போல இந்த நாட்களில் ஒரு புதிய விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த நீங்க ராஜா ஆண்டவரே. வெளிநாடுகளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பகுதிகளில் சிங்கப்பூர், மலேசியா ஆண்டவரே, சவுதி அரேபியா ஆண்டவரே, இப்படியாக ஆண்டவரே அமெரிக்கா, இப்படிப்பட்ட அநேக தேசங்களில் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே இந்தோனேஷியா ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளில் கனடா ஆண்டவரே எல்லா பகுதிகளிலும் காணப்பட்டு கொண்டிருக்கிற இதனுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுவதாக. பரலோகத்திலிருந்து ஒரு தேவ வல்லமை ஆண்டவரே உயிர் வாழ்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்கி வந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மூடி ஆண்டவரே இந்த கூறுகளை கர்த்தர் அதமாக்கி போடுவீராக. கரங்களை தட்டி விசுவாசிக்கிற பிள்ளைகள் இறங்கும் ஐயா, மனம் இறங்குவீராக. ஒரு புதிய ஆண்டவரே காரியத்தை வானத்திலிருந்து தோன்றப்பட்டு ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நாலா தசைகளிலும் உங்களுடைய வல்லமை காணப்பட்டு ஆண்டவரே என்னுடைய கூறுகளை கர்த்தர் தடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி நம்மளுடைய தெருக்கள் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்களை கர்த்தர் விசாரிக்க வேண்டும். சில வேளையில நம்மளால் போக முடியாத சூழ்நிலைகள் காணப்படலாம். சில வேளையில நம்மளை கர்த்தர் ஏவி போக சொல்லி இருக்கலாம். நாட்களில் நாம் போகிற இடமோ இல்லை நினைத்து ஜெபிக்கிறவர்களோ நம்ம தெருக்கள் இருக்கிற ஏழை எளியவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், கஷ்டப்படுகிற சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்குவீராக. நேரத்தில் கண்ண அப்படியே நினைச்சு ஜெபிப்போமா? நீங்க வசிக்கிறதான பகுதிகளில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நீங்க கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற வேளையில, சில பேர்களை சொல்லி நீங்க ஜெபிக்கிற வேளையில உங்களுக்கு தெரியும் உங்க வீட்டு பக்கத்துல யார் யாருன்னு சொல்லிட்டு சில வேளையில அடையாளம் விட்டு ஜெபிங்க, பேர்களை சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் இந்த நாளில் தேவாதி தேவனுடைய தேவ தூதர்கள் இந்த நாள்ல பணிவிடை செய்யும்படியாக கர்த்தர் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்கள் மூலமாகவோ இல்ல வேற சிலர் மூலமாகவோ இல்ல தேவனே இறங்கி போய் காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எஸ், நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்லவா? நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்லவா? ஓ, இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிற ஆண்டவர், அபிவிருத்தி அடைய செய்கிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. தெருக்குள்ள இருக்கிறவங்க, எங்க ஏரியாவில் இருக்கிற ஆண்டவரே, அண்ணன்மார்களுக்காய் அக்காமார்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கைவிடப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவங்க வீட்டுல ஒண்ணு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே எங்கிட்ட இருக்கிறத நாங்க கொடுக்கிறோம். ஆனாலும் எங்கிட்ட கொடுக்க முடியாத பெரிய ஆண்டவரே காணப்படுகிற சில சூழ்நிலை தேவைகளை நீர் நிவர்த்திப்படுத்த போதுமானவராய் இப்பொழுதே இறங்கி பாருங்க. பிழைக்க வைக்கிற ஆண்டவர், சொல்லுங்க வார்த்தைகளை சொல்லுங்க. பிழைக்க வைக்கிற ஆண்டவர், அவங்களுக்கு ஆண்டவரே பிழைப்பை ஏற்படுத்துகிற ஆண்டவர், பற்றி போகாதபடி ஆண்டவரே எழுப்பி நிற்கும்படியாய் செய்கிற தேவன் கர்த்தர் கிருபை செய்வீராக. கரங்களை தட்டி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையை, ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையை, உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அநேகரை கர்த்தர் உன் நிமித்தமாய் உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை
ஜெபத்தின் நிமித்தமாய், உன்னுடைய பரிந்து பேசுதலின் ஜெபத்தின் நிமித்தமாய் கர்த்தர் இந்த நாட்கள்ல ஒரு ஏரியால சுற்றிலும் இருக்கிற நீங்க நினைக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு நிச்சயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் ஒரு புதிய பலத்தை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தருடைய கரம் பரலோகம் இறங்கி வந்து உதவி செய்ய போதுமானவைகளா இருக்கிறது. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அன்புள்ள ஆண்டவரே, நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இவ்வளவு நேரம் ஆராதிக்கும்படியாய் ஒரு நேரத்தை கொடுத்தீங்க, ஜெபித்து இருக்கிறோம். இந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் கேட்டிருக்கிறபடியான ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை போல யார் உண்டு? ஆண்டவரே, எங்களை நேசித்திட உங்களை போல யார் உண்டு? ஆண்டவரே, எங்களை எழும்ப செய்கிறவர், ஆண்டவரே, கழுதை போல எழும்ப செய்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, பல காரியங்கள் என்னுடைய தேசத்துல சட்ட திட்டங்கள் ஆண்டவரே பல காரியங்கள் காணப்பட்டிருந்தாலும் நீர் எங்களை ஆண்டவரே அவைகளின் மத்தியில ஏதுவாய் எழும்ப செய்கிறவர். உடைய சமாதானம் காணப்படட்டும். எல்லாருடைய மனதுல தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால மறுபடியும் இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நாம் சேர்ந்து ஆராதித்திருக்கிறோம். இந்த நாளில் ஆராதனை மாத்திரம் அல்ல, கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஒரு சூழ்நிலைகள், கர்த்தருக்கென்று நாம் கொடுத்து தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்மளுடைய காணிக்கைகளை, உங்களுடைய காணிக்கைகளை, ஆண்டவருக்கென்று செலுத்த வேண்டிய காணிக்கைகளை நம்முடைய திருச்சபை மக்கள் நீங்கள் காணிக்கைகளை உங்களுடைய வேதாமத்தில் இப்பொழுது எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது அந்த ஆயத்தங்களை எடுத்து வைத்து கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்கள். ஜெபிக்கும் போது கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களாக. ஆமென்.
ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நாம் இந்த நேரத்துல அவர் கொடுத்ததான வருமானத்துல ஒரு சிறு பகுதியை கர்த்தருக்கென்று கொடுத்து ஒதுக்கி வைத்திருக்கிறோம். இந்த வேளையில் அது கூட செய்ய முடியாமல் அநேகர் இந்த இடத்துல இருக்கலாம். அப்படியா எல்லாருமா இணைந்து கண்களை மூடி முடிந்தால் கரங்களை 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, கர்த்தாவே இந்த வேளையில உமக்கென்று நாங்கள் கொடுத்த இந்த காணிக்கையை நீர் அங்கீகரிப்பீராக என்று சொல்லி 2 கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? வாய்களை திறந்து இயேசுவே மற்ற எல்லாருமா இணைந்து ஜெபிக்கலாம். ஒருவேளை கொடுக்க முடியாதவங்களா இருந்தா கூட பரவாயில்லை, எல்லாருமா இணைந்து இந்த வேளையில ஜெபிப்போம். கர்த்தாவே இந்த வேளையில எங்களால முடிந்த ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலையும் உமக்கென்று கொடுக்க வேண்டும் என்ற உள்ளத்தை இந்த வேளையில எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று ஒதுக்கி வைத்திருக்கிறதான இந்த சிறு காணிக்கையை முதலாவது நீர் அங்கீகரிப்பீராக, அதை பரிசுத்தம் பண்ணுவீராக. ஆண்டவரே எத்தனையோ இல்லாமைகள்ல இயலாமைகள்ல பற்றாக்குறைகளில் ஆண்டவரே இருக்கிறதான நாங்கள் ஆண்டவரை கொடுக்கிற இந்த வேளையில நாங்கள் பாடினது போல எங்கள் ஆகாரம் குறைவில்லாமல் இந்த வாரத்துல காணப்படுவதாக. எங்க வீட்டுல இருக்கிற எல்லா கடைகளும் மாறி போகட்டும் ராஜா. உமக்கென்று விதைக்கிறதான இந்த விதை 100 மடங்கு பலனை எங்கள் குடும்பத்திற்கு தருவதாக முற்றிலுமாய் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லாருமா இணைந்து இருதயத்தின் மேல கரங்களை வைத்து ஜெபிப்போம். கேட்க போகிறதான இந்த செய்தியின் வேளைக்காய் ஜெபிப்போம். இயேசுவே இந்த செய்தியின் வேளைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நீர் தருகிறதான இந்த தேவ வார்த்தை அப்பா எங்க உள்ளங்களை நிரப்பட்டும், எங்க உள்ளங்கள்ல ஊடுருவி செல்லட்டும். இந்த வாரத்திற்கு என்ன எங்களுக்கு தேவையோ அந்த ஆரோக்கியமான ஆவிக்குரிய மன்னா இப்பொழுது எங்களது உள்ளான ஆவியை சென்று சேருவதாக. இதற்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா விதமான தடைகள் வார்த்தையை கேட்க கூடாதபடி எங்களை திசை திருப்புகிறதான எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நிர்மூலமாவதாக. முற்றிலுமாய் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வாரத்துல இந்த நாளிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த வாரத்துல தங்களது பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறீர்களோ அவர்கள் ஒரு விசை இருக்கிற இடங்கள்ல முடியுமானால் நெடு முழங்கால் படியிட்டு கரங்களை கூப்பி தேவனை நோக்கி பார்க்கலாமா? இயேசுவே நாங்க எல்லாருமா இணைந்து அந்த தேவ பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊரடங்குலையும் இந்த லாக்டவுன்லையும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான blessing பாரத்திலிருந்து ஊற்றப்படுவதாக. ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எனக்கு எப்படி வந்தது என்றே தெரியல என்று சொல்லத்தக்கதாய் பாரத்தில இருந்து உமது பரலோக ஆசீர்வாதத்தினால அந்த பிள்ளைகளது வாழ்க்கை அந்த பிள்ளைகளது வீடு நிரம்புவதாக. கடந்த ஆண்டை போல அல்ல, இந்த ஆண்டு பெஸ்ட் எதை எடுத்தாலும் பெஸ்ட், எதுலையும் ஒரு படிப்படியான வளர்ச்சி காணப்படுத்துவதான கிருபைகளை நீர் தருவீராக. நீர் அப்படி தரப்போகிற தயவிற்காய் கோடான கொடி நன்றி. எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது. அவர் ஒரு நாளும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த நாட்களில் நம்ம அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை தேடி வந்து விசாரிக்கிறவர், நம்மளை ரட்சிக்கக்கூடிய நல்ல ஒரு தேவன் நம்மளுக்கு இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நம்மளை தேடி வருகிறவர். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் எத்தனையோ போலீஸ் பாதுகாப்பு, எத்தனையோ எச்சரிப்பு, எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் இந்த நாட்களில் பரத்திலிருந்து தேவன் தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கடந்து வருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுடைய ஸ்தலத்துல தேவன் கடந்து வருகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளில் கேட்போம். கர்த்தர் பேசுவாராக, மனுஷனை மறைத்து கர்த்தர் இடைபடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளில் வேத வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம்
2-3 வேத வசனத்தை இந்த நாட்களில் நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வேத வசனத்தை நாம் இந்த நாட்களில் வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? இந்த நாட்களில் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பார்க்கிறோம், இந்த நாட்களில் இந்த அருமையான இந்த ஏப்ரல் மாதத்துல தேவன் நம்மளுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்மளுக்கு தந்தார். போன வாரம் அந்த வேத தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாட்களில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்தோடு காணப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஜெபத்தில் நாம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். நம்முடைய ஜீவியத்துல ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து உமக்கு பிரியமான வழிகளில் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க என்று சொல்லி நாம் கேட்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் விரும்புகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் தேடுகிறோம். கர்த்தரும் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அவனை தேடி போய் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் காமிக்கிற இடத்துக்கு நீ போ, உன்னை எனக்கு வந்து ஜனங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை பெருகச் செய்வேன் என்று சொல்லி தேவன் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கை கொடுத்து அவனை போகும்படியாக ஒரு திசையை, போகும்படியான ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்தும்படியாக அவனுக்குள்ளாக ஏவுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியத்திலும் அப்படித்தான். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இப்படிப்பட்டதான வியாதிகளின் மத்தியிலையும், இப்படிப்பட்டதான பயங்களின் மத்தியிலையும், கொடூரமான சூழ்நிலைகளின் மத்தியிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். இவைகளின் மத்தியில தேவன் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை ஒருபோதும் ஒருவர் கையிலும் கர்த்தர் விட்டு கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவர் அல்ல, அவர் விருப்பமுடையவரும் அல்ல. பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது என்னாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாமே. அதற்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் கொண்டு போகலாம். என்னாகமம் 24:1 அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இங்கே நாம் பார்க்கிறோம், மூன்று ஸ்டேஜாக இவன் என்ன செய்கிறான், இந்த பிலேயாம் போய் இஸ்ரவேல் ஜனங்களை பலிக்கும்படியாக, சபிக்கும்படியாக, கேடு விளைவிக்கும்படியாக கடந்து போகிறான். 3 இடத்துல போய் பல காரியத்தை செய்ய பார்க்கிறான். ஆனால் அவனால் பண்ண முடியவில்லை. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே பிரியப்படுகிறார் என்று சபிக்க போன அவன் தன்னுடைய வாயினாலே அறிக்கை பண்ணி சொல்லுகிறார், இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதிக்கிறபடியா இருக்கிறபடியால் நான் எப்படி சபிக்க முடியும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் வழி நடத்துற பிரகாரமாகவே
மறுபடியுமாய் ஆசீர்வதிக்கிறவனாய் இருக்கிறான். ஆமே. அங்க நம்ம வாசித்தோம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், அவர்கள் மத்தியில் நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் வேலைக்கு போகாம இருக்கலாம், நம்முடைய வீட்டுல அநேக பொருட்கள் கம்மியாக இருக்கலாம், அடுத்த நேரத்துக்கு எப்படி சாப்பிடுவோம், பிள்ளைகளுக்கு நம்ம விரும்பின பிரகாரமாய் சாப்பாடு கொடுக்க முடியலையே, எல்லாம் நீங்க வருத்தப்படுகிறது, நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிற எல்லாமே உண்மைதான். ஆனா அவைகளின் மத்தியிலேயும் உங்களுடைய சொற்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் உங்களுடைய மத்தியில உலாவுகிறார் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். ஆமே. உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்பதை மறந்து போய் விடாதீங்க. உங்களுக்கு என்று வாக்குத்தத்தங்களை கொடுத்த ஆண்டவர் ஏதோ சூழ்நிலைகளினால அந்த வாக்குத்தத்தங்கள் செத்து போய்விடுமோ, நடக்காமல் போய்விடுமோ என்று சொல்லி நீங்கள் ஏமாந்து போகும்படியாக தேவன் ஒரு நாள் விடுகிறவர் அல்ல. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் வல்லமை உள்ளவராகவும் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் சூழ்நிலைகள் காணப்படலாம், பல வேதனைகள் நம்மளுக்கு காணப்படலாம். இந்த நேரத்தில் சில காரியங்கள் செய்ய முடியாதபடி தடைகள் காணப்பட்டிருக்கலாம், நஷ்டத்தின் மேல் நஷ்டங்கள் காணப்பட்டிருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல எது என்ன நடக்கட்டும் பரவாயில்ல, ஆண்டவரை மிஞ்சி ஒரு காரியம் என்னிடத்தில் சேராது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலாக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறானே என்று சொல்லி அவர்கள் பயப்படாது இருந்தார்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் வழி நடத்தப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவரையே சார்ந்திருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். தேவன் அவர்களை வழி நடத்தி கொண்டு போனார். தேவன் அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பூமியாகிய கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர் கூட்டிட்டு போவேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் அவர் யோர்தானை கடக்க வைத்தார். அவர் எரிகோக்களை ஆண்டவர் முறியடிக்க வைத்தார். ஆண்டவர் அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் அப்பத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் அநேக அவர்களுக்கு காடைகளை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார். விசாரிக்கிறவராய் இருந்து அவர்களுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். இந்த நாளில தேவன் உங்க வாழ்க்கையில சொன்னதை உங்களுக்கு உணர்த்தினதை செய்யாமல் போகிற ஆண்டவர் அல்ல. அது வரைக்கும் நம்ம சாக மாட்டோம், அது வரைக்கும் நம்ம பிழைப்போம். ஏன்னா உத்தரவாதம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் உத்தரவாதத்தின் பிரகாரமாய் வழி நடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆகையால் இன்னைக்கு பார்க்கிற சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க. பணம் இல்லையே என்று சொல்லி ஐயோ என்னது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒவ்வொரு சட்டங்களாய் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்றொன்றாக புதுசாய் கேள்விப்படுகிறோமே என்று சொல்லி பயப்படாம இருங்க. எதையும் பார்ப்போம், எப்படி நிற்போம் என்ற ஒரு தைரியம் இருக்க வேண்டும். நாம் மனுஷர்களால் அல்ல, தேவனால் நடத்தப்படக்கூடியவர்கள். தேவன் ஒருவரை நம்மளை தூக்குகிறவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரை நம்மளை பிழைக்கச் செய்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு இருக்கிறது அவ்வளவு பெரிய அக்கறை. கரங்களை நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை, நீங்களும் நானும் கலங்க தேவையில்லை. அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளுக்கு நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட பாத்திரம் உடையவர்களாய், நாம் எப்படிப்பட்ட நிலை உடையவர்களாய், நாம் எப்படிப்பட்ட காரியம் உடையவர்களாய் நம்முடைய இந்த சூழ்நிலையில காணப்பட வேண்டும். முதலாவதாய் நாம் பார்க்கிறோம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் மனதில் ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும், நிச்சயம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எதற்காக? அவர் ஆசீர்வதிப்பதற்காக, அவர் நம்மளை வழி நடத்துவதற்காக, அவர் நம்மளை பிழைக்க செய்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. we are all chosen from God. ஆண்டவரால் நீங்கள் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி வேதவசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. ஆகையால் அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையே, தெரிந்து கொள்ளப்பட்ட
அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த நாட்களில் மெலிந்து போக தேவையில்லை. நீங்கள் நானும் அப்படி சம்பவித்து போகிறவர்களாய் இருக்க தேவையில்லை. நாட்களில் வாசிப்போம் வேத வசனத்தை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். நீதிமான்களை ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் ஆக்கினாரோ, கவனிங்க, எவர்களை நீதிமான்களாய் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா இருக்கிற நாம் மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய சித்தம் நிறைவேறும்படியாக, அவருக்கே மகிமை உண்டாகும்படியான ஆசீர்வாதமான நிலைகளுக்குள்ளாய் கர்த்தர் நிச்சயம் நம்மளை பிழைக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாட்களை நம்ம எப்படி வாழுவோம், எல்லாம் போனது என்று சொல்லி நினைக்கவே வேண்டாம். நிச்சயமாய் இனிமேட்டுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில அவர் பிழைக்க செய்யக்கூடியதான காரியங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆமென். இனிமேட்டுக்கு தான் ஒரு சிறந்த ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ளாக நீங்களும் நானும் படிக்கட்டு ஏறும்படியான ஒரு பெரிய காரியங்களுக்குள்ளாய் கர்த்தர் வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அந்த நிச்சயமுடையவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்வோமே. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 8, 9வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, அன்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பெரிய வார்த்தையை நம்மளுக்கு வைத்திருக்கிறார். பாருங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, நீங்களும் நானும் இந்த நாட்களில் நீங்களும் நானும் அவரால் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். இந்த நாட்களில் எந்த தேவையில்லாத சிந்தைய உள்ள வரவிடாதீங்க. எந்த ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட விடாதீங்க. ஒரே ஒரு எண்ணம் இருக்கட்டும், நான் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு நிச்சயத்தோடு காணப்பட வேண்டும். ஆமென். ஜெபத்துல சொல்லுங்க, நான் உம்மால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை நீர் ஆண்டவரே நீர் கைவிடுகிறவர் அல்ல ஆண்டவரே என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி அவைகளை அறிந்தவர்களாய், அவைகளை குறித்து தியானிக்கிறவர்களாய், அவைகளை குறித்து அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்படும் போதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டதை 30ஆம் வசனம் சொல்லப்பட்டதை போல நம்மளை தேவன் மகிமை அடையும்படியாக, நீதிமான்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு கத்து வைத்திருக்கிற காரியங்களுக்குள்ளாக தேவன் வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாட்களில் நன்கு இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருங்க. முதலாவது அறிந்திருங்க, பின்பு ஆசீர்வதியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பெரிய காரியம், இதை அறிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம். நம்ம மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியான நிலைமைக்குள்ளாய் தேவன் நம்மளை வழி நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அறிந்தவர்களாய் நிச்சயத்தோடு தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய ஜீவியத்துக்கென்று அழைத்திருக்கிறார், அவருடைய பரலோகத்துக்கென்று என்னை அழைத்திருக்கிறார், என்னை ஒரு நித்தியமான வாழ்க்கைக்குள் என்று கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகிறவைகள் அல்ல, இந்த நாட்கள்ல காணப்படுகிற இந்த கொஞ்சத்தோடு என்னுடைய வாழ்க்கை சுருக்கப்பட்டவைகள் அல்ல, இந்த கொஞ்சத்தினுடைய காரியத்துக்கு
கொண்டு என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது அல்ல. அவர் கொடுத்த காரியம் நித்தியமாய் அவைகள் நீடித்துக் கொண்டிருக்கும்படியாக என்னை எழும்பச் செய்கிற தேவன் என்று அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவைகளே நமது ஜெபம், அவைகளே நம்மளுடைய வாஞ்சை தாகமாய் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். நாம் நிச்சயமாய் இவைகளை அறிந்திருக்க வேண்டும். இந்த நாட்களில் பல பிரச்சனைகளை நம்ம பேசலாம், ஆனா இவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர்களாய், இந்த வசனத்தின் மேல் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயத்தோடு அறிந்து கொண்டிருக்கிறவர்களாய் இந்த நாட்களில் நிச்சயத்தோடு இருப்போம் என்றால், ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மளையும் ஆசீர்வதிக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாட்கள் அவர் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். இன்னொரு வேத வசனத்தை அதுக்கு ஆதாரமாய் வாசிக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 2 பேதுரு 1 அதிகாரம் 10வது வசனம் வாசிங்கள். 2 பேதுரு 1 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறுவதில்லை. நீங்கள் இடற மாட்டீர்கள், நீங்கள் விழமாட்டீர்கள், நீங்கள் தோற்கடிக்கப்பட மாட்டீர்கள். இவைகளை அறிந்தவர்களாய் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார், எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற உறுதியாயிருக்கும்படி ஜாக்கிரதையாயிருக்கும் போது நீங்கள் நானும் இடராதபடி கர்த்தர் நம்மளை வழிநடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த நாட்களில் கிறிஸ்தவ தேவ பிள்ளையை நீங்கள் ஆராதிக்கிறபடியால், இந்த வேத வசனத்தில் நீங்கள் திரைப்பிக்கப்பட்டிருக்கிறபடியால், நான் கிறிஸ்து இயேசுவோடு வாழுகிறேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கும்போது கட்டாயம் உங்களை போஷித்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஏன் ஆசீர்வாதத்தையே சொல்றேன்னு சொல்லி நினைக்காதீங்க. இன்று நம்முடைய தேசத்துல ஒரு சில விதமான பஞ்சம் என்று எடுத்துக்கொள்ளலாம், ஒரு சில வறட்சிகள், ஒரு சில விதமான தடைகள், ஒரு சில விதமான கட்டுகள் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தேசங்களில், நம்முடைய உலகத்திலேயே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா இவைகள்ல எப்படி நம்ம எழும்ப முடியும் என்ற ஒரு பெரிய எண்ணங்கள் நம்மளுக்குள்ள காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயம் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை எல்லா சூழ்நிலையில மற்றவங்களை காட்டிலும் நம்மளை சூப்பரா வழிநடத்தி நம்மளை விசாரித்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அறிந்தவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறியும் போது நீங்கள் வழுவி விழாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறோம், கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று இல்ல, சங்கீதம் 133வது சங்கீதம் 1-3 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 133, சங்கீதம் 133 1-3 வசனத்தை வாசிக்கிறதை கேட்போம். வாசிங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் உள்ள ஆசீர்வாதம், என்றென்றைக்கும் உள்ள ஒரு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். எங்க? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க? முன்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல. அது எத்தனை இன்பமான காரியமாய் இருக்கிறது, அது தேவ மகிமையுடையவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், ஒருமனப்படுகிற இடத்துல தான் தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இடத்துல கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இல்ல, ஒரு மனதாய் ஆராதிக்கும் போது ஒரு மனதுக்குள்ளாக உலாவி வருகிற தேவன் பரிசுத்த ஆவியானவர்
நம்ம எல்லாரோடும் இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். சபையிலும் அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கவனிச்சிருப்போம். எல்லாரும் ஒரு மனதாய் நம்ம ஆராதிக்கும் போது அவர் கடந்து வந்து ஒவ்வொருவரின் விசேஷித்த விதத்தில் அவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நிலைகளை கர்த்தர் உருவாக்கி வைக்கிறார், துவங்கி விடுகிறார். கர்த்தர் தொட வேண்டிய இடத்துல கர்த்தர் தொடுகிறார். கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எப்ப தெரியுமா? ஒருமனப்படுகிற இடத்துல அங்க ஒரு கட்டாயம், ஒரு பெரிய விசேஷம். ஒருமனப்படுகிற இடத்துல கட்டாயம் அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் கட்டளைய, வாழ்க்கை வாழும்படியான காரியத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறவராக. இங்க ரெண்டு காரியம், என்றென்றைக்கும் உள்ள ஆசீர்வாதமும், இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ரெண்டு விஷயத்தை, என்றென்றைக்கும் உள்ள ஆசீர்வாதம். இந்த நாட்களில் எப்படி எப்படி ஓட்ட போகிறோம்? இன்னும் 4 நாள் ஊரடங்கு போற்றப்பட போகிறதே. எப்படி நான் கஞ்சா குடிப்பேன், எப்படி என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பேன், என்ன செய்வேன் என்று சொல்லி பல ரீதியில யோசிக்கலாம். சாப்பாடே சாப்பிட்டு நாக்கு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இவைகளுக்கும் மத்தியில உங்களை கர்த்தர் வாழ வைத்து உங்களை வழி நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். இது நிச்சயம். இங்க சொல்லப்படுகிறது என்றென்றைக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். நம்புகிறீங்களா? இந்த 4 நாட்களில் மாத்திரம் அல்ல, எத்தனை ஊரடங்கு போட்டாலும், எத்தனை லாக்டவுன் போட்டாலும், தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை அழைத்திருக்கிற நிச்சயம் உடையப்பட்ட பிள்ளைகளாய் வேத வசனத்தில் நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் பரலோகம் போஷிக்கிறவைகளாய் இருக்கிறது, பரலோகம் விசாரிக்கிறவைகளாய் இருக்கிறது, பரலோகம் என்றென்றைக்கும் உள்ள தேவையான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவைகளாய் இருக்கிறது. அவர்களை சாக அல்ல, வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் வாழுவீர்கள். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் என்றென்றைக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் மேல இருந்து கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை நம்மளுக்கு, கர்த்தர் அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையாய் இருக்கிற நம்மளுக்கு கர்த்தர் இருக்கிறார். இன்னொரு இடத்துல நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அங்கே இவர்கள் எல்லாரும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய சீசர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திரும்ப வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். ஒருமனப்பட்டு ஜெபம், ஒருமனப்பட்டு வேண்டுதல், ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்துல தரித்திருக்கிற காரியம். ஆமென். பாருங்கள், 120 பேர் அங்க தேவன் என்ன செய்தார்? சொன்ன பிரகாரமாய் செய்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் வாட்ஸ்அப்ல அனுப்புகிறாங்க, இந்த 40 நாள் லாக்டவுன் போட்டுக்கிறது நோவாவுடைய பேழைக்குள்ள இருந்ததுக்கு சமானம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. பேழைக்குள்ள உட்கார்ந்து என்னையா செஞ்சாரு? அவங்க குடும்பமா சேர்ந்து நீங்க பண்ற மாதிரியே பண்ணியிருப்பாங்க. குடும்பமாய் சேர்ந்து ஜெபம் பண்ணியிருப்பார்கள், குடும்பமாய் சேர்ந்து விண்ணப்பம் பண்ணியிருப்பார்கள், குடும்பமாய் சேர்ந்து தேவ சமூகத்தில் தரித்திருந்தார்கள். ஆகையால் புதிய வானம், புதிய பூமி, புதிய சிருஷ்டிப்பின் காரியத்துக்குள்ளாய் புதிய உலகத்தில் அவங்களுடைய குடும்பத்தார், அவங்க பார்க்கிறவர்கள் மாத்திரம், அந்த 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 ஜீவராசிகள் மாத்திரம் என்ன செய்யப்பட்டது? வாழும்படியான புதிய ஜெனரேஷன் உருவாகும்படியான துளுத்தலை கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இனிமேட்டுக்கு தான் உங்க வாழ்க்கையில ஆரம்பம். இனிமேட்டுக்கு தான் கர்த்தர் நீங்கள் இந்த நாட்கள குடும்பமாய் சேர்ந்து ஜெபத்துல, விண்ணப்பத்துல நீங்க அவருடைய சங்கத்துல தரித்திருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் அனுப்புகிறார். அங்க பார்க்கிறோம், சீசர்கள் இந்த தரித்ததுக்கு பிற்பாடு, இந்த ஒன்று கூடினதுக்கு பிற்பாடு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுக்கு பிற்பாடு, ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும், மற்ற ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் தரித்ததுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் அவங்க இருந்ததான இடத்துல ஊற்றப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அன்று எப்படி முழங்கினாரோ, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்குகிறத நான் பார்க்கிறேன். தேவனுடைய அபரிமிதமான தேவனுடைய மகிமை பிரசன்னம் உங்க மேல இறங்கி
இறங்கி வரும். நிச்சயமாய் நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியால் நிரம்பி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தரிப்பிக்கப்பட, நீங்கள் விண்ணப்பத்தில் காணப்பட உங்களுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தெய்வீக ஒரு பலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எஸ், ஒருமனப்பட்டு இருக்கும்போது, ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும்போது, அம்மா அப்பா பிள்ளைகள், தாய் தகப்பன் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து செய்கிற குடும்ப ஜெபங்கள், இந்த நாட்கள்ல வேண்டுதல் பண்ணுகிறீங்களே, யார் யாருக்கோ அழுது ஜெபிக்கிற ஜெபங்கள், கர்த்தர் இந்த நாட்களில உங்களுடைய கண்ணீர்களை கர்த்தர் நிச்சயமாய் கைவிடுகிறவர் அல்ல. கண்ணீரை துடைத்து ஆண்டவர் நிச்சயமா ஒரு பூரண பலனை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் கட்டியிருக்கிறவராய் இருக்கிறார். தரித்திருக்க நீங்க ஸ்ட்ராங்கா பலனா இருப்பீங்க. ஆலமரம் தரித்திருக்க பனைமரம் ஒரு இடத்துல இருக்க அவருடைய வேறு ஆழமா இருக்கும்போது எவ்வளவு பெரிய பயங்கரமான காரியங்கள், புயல் காற்று அடித்தாலும் விழுகாதபடி பலன் அதுக்குள்ளாய் காணப்படும். ஆமென். இந்த நாட்கள் ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் உங்களுடைய தேவ சமூகத்துல தரித்திருக்க, ஒருமனப்பட்டு தரித்திருக்கிறது வீணாய் போகாது. இந்த நாட்களை சம்பாதிக்கிற நினைச்சு கவலைப்படாதீங்க. 4 காசை பார்க்கணும்னு சொல்லி சம்பாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தின்படி உட்கார்ந்து இருக்கிறேன், என்ன வாழ வைக்கிறவர் நீர்தானே என்று சொல்லி சங்கீதம் 133 வசனம் கடைசி வசனம் சொல்லுகிறதை போல ஒவ்வொரு நாளுக்கு தக்க ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து நம்மளை நிச்சயம் ஆசீர்வதிக்க போதுமான தேவனா இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? 2வது காரியத்தை நாம் பார்த்தோம். எவர்கள் ஒருமனப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்க குடும்பம் ஒருமனப்படுகிறதா? உங்களுடைய ஏரியாக்கள்ல நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுடைய சபையில ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுடைய உறவினர்களை இந்த நாட்கள்ல விசாரித்து இந்த நாட்கள்ல ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்குள்ளாக அவர்களுக்காய் செய்கிற ஜெபம், அவர்களோடு பேசுகிற அன்பின் வார்த்தைகள், ஆண்டவரை பற்றி சொல்லுகிற தேற்றப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் நிமித்தமாய் நீங்கள் வேறொன்றுகிறவர்களாய் தலைத்தெழும்பக்கூடிய ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம், இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 13:6 வாசியுங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று. பாருங்க, ஆபிரகாமும் லோத்தும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் தேவனால் அழைக்கப்பட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எந்த சூழ்நிலைகளையும் பார்க்காம நாங்க அழைக்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு வந்தாங்க. வசனம் சொல்லுகிறது 12ல அழைக்கப்பட்டாங்க, 13:6 சொல்லப்பட்டிருக்கு ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியாதபடி இருந்ததா. ஆமென். நான் சொன்னேன் அல்லவா, இனிமேட்டுக்கு தான் உங்களுக்கு ஆரம்பம். எப்ப இந்த லாக்டவுன் எல்லாம் முடியுதோ இந்த நாட்களிலே உங்களுக்குள்ளாக ஆரம்பத்தை கர்த்தர் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். காரணம், நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதிச்சாரு. ஆண்டவர் அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியலையா. யோசித்து பாருங்க, பூமி ஒன் சைடா சாஞ்சி போயிருந்துச்சு. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நினைச்சா ஒருவனை தூக்கவும் முடியும், கர்த்தர் நினைச்சா ஒருவனை இறக்கவும் முடியும். தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கண்ணீரையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய தரிப்பித்தலை கர்த்தர் கண்டு, உங்களுடைய ஒரு மனத்தை கர்த்தர் கண்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். முடிந்த மட்டும் குடும்பத்தை விசாரிங்க, முடிந்த மட்டும் உங்களுடைய உறவினர்களை விசாரிங்க, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, முடிஞ்ச மட்டும் உங்களுடைய ஏரியாவில் இருக்கிறவங்களை போய் ஒன்னும் கொடுக்கறனா முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது போன் பண்ணியோ இல்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா விசாரிங்க. அந்த விசாரணையில தேவன் இருக்கிறார். ஜெபத்தின் மூலமாய் ஒரு காரியம் நடக்கும் நிச்சயமாய். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாய் நாம் பார்ப்போம் இந்த நாட்களில் ஆதியாகமம் 13ஆம் வசனம் 7வது வசனத்தை வாசிப்போம். 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. பெரிய சண்டையே வந்துருச்சு இவங்களுக்கு. அந்த ஆசீர்வாதம் கூடுனதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம், சண்டை வந்துருச்சு. அடுத்து வாசிங்க. அக்காலத்திலே கானானியரும்
பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். அடுத்து ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். எல்லாரும் சொல்லுங்க, நாம் சகோதரர். ரைட். அடுத்து இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போயிடுறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போயிடுறேன் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்றான். அப்பொழுது லோத்து சொல்றான், லோத்து அவனுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஆகா, நம்மளை பத்தி இப்படி சொல்லிட்டாப்லையே, எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம், எது பெஸ்ட்னு சொல்லிட்டு சூசிங் மைண்ட்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆமே, தேவனுடைய பிள்ளை அல்ல, தேவனுடைய பிள்ளை தேவனை தான் சூஸ் பண்ணுவாப்ல. ஆனா இங்க லோத்து இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதம் குமாரவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போய் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ரைட். அடுத்து பார்க்கிறோம், அங்க 14ல சொல்லப்படுகிறது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து. இப்ப அவன் பிரிஞ்சு போயிடுறான், அவனுக்கு பிடிச்சமானதை எடுத்துட்டு போயிட்டான். அப்படின்னா இந்த ஆபிரகாம் எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், இப்படி எல்லாம் பேரம் பேசிக்கிட்டு இருக்கல. ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறவனா இருந்தான். அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா, நம்மளுக்கு எதுக்குப்பா வாக்குவாதம், நம்மளுக்கு எதுக்குப்பா சண்டை, விட்டு கொடுத்துருவோம், நாம் சகோதரர்கள் என்று சொல்லி அவன் விட்டு கொடுக்கிறவனாய் காணப்படுகிறான், தாழ்மையோடு நடந்து கொள்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் எவ்வளவு வேதனை இருக்கும், கூடவே இருந்துட்டு இப்ப பயங்கர ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு பிற்பாடு நான் தனியா போறேன் அப்படி சொல்றது எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும். பாத்தீங்கன்னா அவன் தனியா நல்லதை பார்த்து சூஸ் பண்ணி அவன் தேர்வு செய்து கடந்து போகிறவனா இருக்கிறான். சில வழிகள் வேதனைகள் இருந்தாலும் அவன் சகோதரன் அல்லவா என்று சொல்லி சகிக்கிறவனா இருக்கிறான். இந்த நாட்களில் வீட்டுக்குள்ளாய் அமர்ந்து கொண்டு தேவனை ஆராதித்துக் கொண்டு தேவனை தரிப்பித்து காணப்படுகிற பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நீ இன்னும் சகிக்க வேண்டியவைகளை சகிக்கிற பிள்ளையாய் காணப்படும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு நேராய் கடந்து வருகிறது. நீ இன்னும் எவைகளெல்லாம் விட்டு கொடுக்கலாம் என்று சொல்லி நினைத்து விட்டு கொடுக்கிறாயோ, கர்த்தர் அவைகள் அல்ல, அவர்களை அல்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென். ஆபிரகாம் அவன் சூஸ் பண்ணத நீர் வளம் உள்ளத பார்க்க செழிப்புள்ளதுதான், ஆனா அவன் எடுத்துட்டு போயிட்டான், பரவாயில்ல என்று சொல்லி அவன் தேவனை சார்கிறான். அங்க சொல்லப்படுகிறது 14ஆம் வசனத்துல நடுமையத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இதைத்தான் இந்த இடத்துல தான் பார்த்துக்கோங்க, அவன் என்ன செய்வது, அவன் நல்லதை எடுத்துட்டு போயிட்டான், இனி என்னத்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு கூட அவன் மனசு ஒண்ணுமே இல்ல. அவனை அழைத்து வந்த தேவனை நோக்கி பார்க்கிறான். அவன் பேசுகிற அவனோடு பேசுகிற ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவர் அவனோடு அந்த நேரத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். ஆமே. எத்தனையோ காரியங்களை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு பேசக்கூடியவராக இருக்கிறார். நீங்க நிறைய பேர் சொல்லிருக்கலாம், நான் எத்தனையோ ஹெல்ப் பண்ணேன், ஆனா எனக்கு இன்னைக்கு யாருமே விசாரிக்கிறதுக்கு இல்லையே, ஏன் நிலைமை என்ன, நான் என்ன பண்ண போறேன், எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வேதனைகளோடு காணப்படலாம். உங்களுக்கு இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் கடந்து வருகிறது. ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி லோத்து பிரியும் போது தேவன் அவனை தேடி வருகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வேதனைகள் மத்தியில கர்த்தர் உங்களிடத்துல கடந்து வருகிறவரா இருக்கிறார், உங்க குடும்பத்துல கடந்து வருகிறவரா இருக்கிறார், உங்களுடைய கண்ணீரின் படுக்கையா இருக்கக்கூடிய அந்த ரூம்ல கடந்து வரக்கூடியவரா இருக்கிறார். நீங்கள் கண்ணீர் வடித்து முழங்காலை முடக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த இடத்துல கர்த்தர் பிரசன்னமாகிற தேவனாய் இருந்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு நடக்க வேண்டிய அடுத்ததுக்கு நேராக கண்களை பார்க்கும்படியாய் திசை திருப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஐயோ, அவன் லோத்து திசை திருப்பி அவன் சொல்லிட்டு போயிட்டான். ஆண்டவர் வந்து இன்னொரு காரியத்தை இவனுக்கு திசை திருப்பி காட்டுகிறவரா இருக்காங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, எப்பா நீ ஏன் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க,
கண்ணை ஏறெடுத்து பாரு. உன் கண்ணை ஏறெடுத்து பாரு. நீ எல்லாம் முடிச்சு நினைக்காத. நான் இன்னும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். வாக்கு பண்ணின தேவன் நான், அழைத்த தேவன் நான். இன்னும் உன்னை தேடி உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு நீ என்னை ஆராதிக்கிறபடியினால், என் பேச்சை கேட்கிறபடியினால், என்னை தொழுது கொள்கிறபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்கை போல தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் சொல்றாரு, கண்ணை கொஞ்சம் ஏறெடுத்து பாருடா. பார்த்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்க அவன் எதை எடுத்துட்டு போயிட்டா நினைக்காத. உன்கிட்டயும் சோர்ஸ் இருக்கு. எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க, எது அடுத்தவங்க கிட்ட இருக்கோ என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நினைக்க மாட்டேன். எனக்கும் சோர்ஸ் இருக்கு. சொல்லுங்க, எனக்கும் பலன் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவனை ஏறெடுத்து பாரு. நீ கவலைப்படாத, ஏறெடுத்து பாருன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு 4 திசையும் காட்டி போட்டாரு. அல்லேலூயா. ஆமென். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய பெஸ்டான காரியம். அவன் எடுத்துட்டு போன பகுதியை ஆண்டவர் காட்டல, அதோட முடிஞ்சு போகல. ஆண்டவர் நின்னுக்கிட்டு நிக்கிற இடத்துல இருந்து வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு 4 திசை ஆண்டவர் காட்டி, இதெல்லாம் நீ நடக்க உனக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஜெபத்துல தரித்திருக்கிற பிள்ளையே, அவருடைய வேத வசனத்தில் நினைத்திருக்கிற பிள்ளையே, விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளையே, அவருடைய சமூகத்தில் தரித்திருக்கிற பிள்ளையே, உனக்கும் உன்னுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் எழும்பக்கூடியதான கிருபையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும், தெற்கையும், கிழக்கையும், மேற்கையும் நோக்கி பார். நீ நோக்கி பார்க்கிற பூமி நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றுக்கும் இருக்கும்படியாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கொடுத்தார்னா அது நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதை யாராலும் எடுக்க முடியாது. கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறதை யாராலும் எடுக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கொஞ்சத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இந்த கொஞ்சத்தின் மத்தியில வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு பகுதியை காட்டி அதை உங்க சந்ததிக்கே ஃபீட் பண்ணி உங்க சந்ததியே திருப்தி அடையும்படியாய் செய்யக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாட்கள்ல 3 காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது நாம் பார்த்தோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். யாரை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார்? ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி நிச்சயம் பண்ணப்பட்டவர்களாய் தரித்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில எவர்களெல்லாம் ஒருமனப்படுகிறார்களோ, குடும்பத்துல சொந்தக்காரங்க கிட்ட, பேசாம இருக்கிறவங்க கிட்ட, தெருவில் இருக்கிறவங்க கிட்ட, ஏழைகள் கிட்ட, எந்த விதமான பாகுபாடு இன்றி எல்லார்கிட்ட யாரெல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய், குடும்பத்துல ஒருமனப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு நாளுக்கு நாள் ஆசீர்வாதத்தை, நாளுக்கு தக்க ஆசீர்வாதத்தையும் வாழ்க்கையும் கர்த்தர் தருகிற தேவனா இருக்கிறார். ஜீவனையும் வாழ்வையும் கர்த்தர் தருகிற தேவனா இருக்கிறார். மூன்றாவது, எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். விட்டு கொடுக்கிறவர்களை, தாழ்மையோடு இருக்கிறவர்களை, பொறுமையோடு இருக்கிறவர்களை, சகிக்கிறவர்களை கர்த்தர் தவண்டு போக விடுகிறது அல்ல. அவர்களுக்கு தான் சந்ததியான ஆசீர்வாதம். லோத்து அன்னைக்கு போனா அதோட முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள்ல அது அவனுக்கு நிலையில்லாதபடியா இருந்துச்சு. ஆனா ஆபிரகாமுக்கு இன்றைக்கும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், சந்ததி ஆபிரகாமுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்னைக்கு நடக்க இருக்கக்கூடியதான அரசியலோ, இன்னைக்கு நடக்க இருக்கிறதான சட்ட திட்டங்களோ, இன்னைக்கு நடக்க இருக்கிறதான சூழ்நிலைகளோ நம்மளை ஒரு நாளும் நிச்சயமாய் நம்மளை என்ன செய்ய முடியாது, நம்மளை நிச்சயமாய் மேற்கொள்ள முடியாது. நாம் அவைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். ஆனா கட்டுப்படுகிறது நிமித்தமாய் நீங்களும் நானும் குறைந்து போக ஆண்டவர் விட மாட்டார். கட்டாயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் இறுதி வரையும் நம்மளை வழி நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். உங்க குடும்பத்தை கர்த்தர் வழி நடத்துவார். உங்களை சார்ந்தவர்களை கர்த்தர் வழி நடத்துவார். நிச்சயமாய் தைரியமா இருங்க. எத்தனை நாள்னாலும் ஊரடங்கு போடட்டும், கவலையப்படாதீங்க. அங்க வந்துருச்சு, இங்க வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க கொரோனா. கவலையப்படாதீங்க. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருந்து தரிப்பிக்கப்பட்டு இருங்க. தேவ பிரசனத்துல இருங்க. எத்தனை நாள் ஃபேஸ் பண்ணுவோம், எதையும் சந்திப்போம்னு சொல்லிட்டு தைரியமா இருங்க. ஏன்னா மனுஷனை நம்பி அல்ல,
தேவனை அழைத்த தேவனை நம்பி இருக்கிறோம். ஆகையால் தைரியமா எதிர்நோக்கி இருங்க. திருச்சபை மக்கள் யாரு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்க ஜெபிங்க. இரண்டாவது இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்வார். தைரியமாய் இருக்கும்படி நாட்கள்ல உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாள்ல வழிபடுத்துகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கண்கள் முடியே இருக்கிற இடத்துல நம்முடைய குடும்பத்தின் மேல இவ்வளவு அக்கறை உடையவராய் இருக்கிறாரே நம்ம ஆண்டவர். ஓ ஆமென். கர்த்தர் நம்ம இருக்கிற இடத்துல கடந்து வருகிறாருங்க. அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுகிறதல்ல, வெட்கப்பட்டு போக விடுகிறது அல்ல. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்று சொல்லுவோமா? நெஞ்சில கரங்களை வைத்து எங்களை வாழ வைக்கிறவர் நீர்தானே, எங்களை வாழ வைக்கிறவர் நீர்தானே. சங்கீதம் 133 அவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தினந்தோறும் நாள்தோறும் தேவையான ஆசீர்வாதங்களை தந்து அவைகளுக்கு மத்தியில கர்த்தர் நம்மளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வாழ்வையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன அழகான ஒரு வார்த்தை. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கட்டளையிடுகிறவரா இருக்க. கண்களை மூடி என்றென்றைக்கும் உள்ள ஆசீர்வாதம், தினந்தோறும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம். காலையில விடிஞ்சா ஐயோ என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு புலம்பல் அல்ல, இந்த நாளுக்கு தக்க ஆசீர்வாதம். வாய்களை திறந்து கண்களை மூடி கண்களை மூடி கண்களை மூடி தேவ பிள்ளையே, காலையில எழும்பணும்னு ஏன் விடியுதுன்னு சொல்லி அல்ல, காலையில விடிஞ்சோட ஐயோ என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோடு அல்ல. கர்த்தர் வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். நாளுக்கு தக்கதான ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் தருகிறவர். இன்னிலிருந்து நீ குளிக்கும் போது, இன்னிலிருந்து நீ காலையில எழுதி தண்ணீர் குடிக்கும் போது, நீ அடுப்ப பத்த வைக்கும் போது, இன்னிலிருந்து நீ எழுதி சில செய்திகளை படிக்கும் போதும், வேத வசனத்தை படிக்கும் போதும், இந்த வார்த்தை முன்பதாய் நிற்பதாக அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டிருக்கிறார். நான் பிழைப்பேன், என்னை சார்ந்தவர்கள் பிழைப்பார்கள். ஓ என்னுடைய தேவன் எனக்குரிய ஆசீர்வாதத்தை தருவாரே. நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. உம்மை போல நல்ல தேவன் ஆண்டவரே யார் இந்த கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை போல யாருங்களை நடத்திட முடியும்? உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை நடத்திட ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஓய்வு நாள் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே, இந்த ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சபைக்கு உட்பட்டு உங்களுடைய பிள்ளைகள்
எடுத்து வைத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த வாரத்துல பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருகிற நாட்களிலும் உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தோடு காணப்பட கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, தினந்தோறும் வேத வசனம் வாசிக்கிறதிலும் அதை தியானிக்கிறதிலும் ஆண்டவரே அநேக காரியங்கள் கர்த்தர் பேசுகிறத எடுக்கிறதிலும் ஆண்டவரோடு சம்பாஷிக்க கர்த்தர் தரித்து காணப்பட உதவி செய்ய, உங்க அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது ஆண்டவரே. எந்த ஒரு காரியம் எங்களுக்கு சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் எங்களுக்கென்று ஒரு வாசலை ஏற்படுத்துகிறவர். இந்த நாட்களில் கர்த்தர் அப்படியாய் அருமையான சபை மக்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளில கர்த்தர் வாழ வைக்கிறவராய் இருக்கிறீங்க. ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் வாழ வைக்கிறீங்க. சங்கீதம் 133 பிரகாரமாய் வாழ வைக்கிறீங்க. அன்றாட எந்திரிக்கும் போதே ஒரு புதிய தெம்போடு எழுப்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் வருகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபத்திலும் எல்லா காரியத்திலும் அதிகமாய் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வருகிற மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு நம்மளுடைய 8 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நம்மளுடைய இந்த காணொளிகள் மூலமாய் ஒளிபரப்பப்படும். ஆகையால் சபைக்கு போக முடியாத சூழ்நிலைகளாக இருக்குது என்று சொல்லி அலட்சியமாக இருக்காதீங்க. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை கணக்கு பார்க்கிறவராக இருக்கிறார், உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் இந்த நாட்களில் தான் அதிகமாய் கர்த்தரை தேட வேண்டும். இந்த நாட்களில் எதையும் விட்டுவிடாதபடி தேவனோடு காணப்பட வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற புதிய மாதத்துக்கென்று வாக்குத்தத்தம் வழக்கம் போல் நம்மளுடைய சபையினுடைய கேட் ஆஃப் பிரைஸ் சர்ச் யூடியூப் காணொளியில் ஒளிபரப்பாக்கப்படும். ஆன்லைனில் நீங்கள் யாவரும் குடும்பமாய் அதை பயன்பெற்று கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய திருச்சபையை சார்ந்த அருமையான தேவ பிள்ளைகள், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் என்றால், ஒருவேளை உணவுக்கோ இல்லை உங்களுடைய உடைமைக்கோ இல்லை உங்களுடைய ஏதாவது வகையான சூழ்நிலைகளுக்கு உங்களுக்கு எந்த தேவைகள் இருக்கும் என்றால், நீங்கள் என்னிடத்திலேயோ நிம்மி சிஸ்டர் இடத்துலையோ அல்லது நம்ம திருச்சபை மக்கள் மூலமாக பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமாக ஏதாவது ஒரு வகையில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களை தேடி வருகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த காணொளியை பார்க்குற அருமையான தேவ பிள்ளைகள், ரட்சிக்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகள், உங்களுக்கும் ஜெப உதவிகள் தேவைப்படும் என்றால் நீங்கள் என்னிடத்தில் நீங்கள் அணுகும் தொலைபேசி எண்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, நம்முடைய திருச்சபையில் காணிக்கை செலுத்த முடியல, அநேகர் கேட்டீங்க எப்படி செலுத்தலான்னு சொல்லி. நம்முடைய திருச்சபையில் காணிக்கை செலுத்துவதற்கு இந்த சூழ்நிலைகளில் ஒரு தாயார் சொன்னாங்க, காணிக்கை செலுத்தாமல் என்னால் சாப்பிட முடியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். வீடு தேடி வந்து காணிக்கை கொடுத்து ஜெபித்துட்டு திருப்தியாய் போனார்கள். இப்படி அநேகர் காணப்படலாம். சில வேளையில தேவனுக்கு கொடுக்கணும், ஆனா எப்படின்னு தெரியாம இருக்கலாம். திருச்சபையினுடைய காணிக்கை கவர் உங்கள்கிட்ட இருக்கும் என்றால் அதிலே நீங்கள் வைத்து பைபிளே வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை பைபிளில் தனியாக வைத்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதை நம்மளுடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் வந்து ஆண்டவருக்கு என்று செலுத்தி ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு யாருக்காவது என்ன தேவை இருக்குன்னாலும் தயங்காம நீங்க என்னிடத்தில் அணுகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். God bless you. God bless you. Thank you.